குட் மார்னிங் கைஸ். ஸோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து டே 4 ஆஃப் அவர் நேபாள் ரைட் சீரீஸு. ஸோ இங்கே இன்றைக்கி ரீவான்ற பிளேஸில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் நேற்று. ஸோ ஹோட்டல் மயங்க். இப்போ வந்து பிளான் வந்து மிர்சாப்பூர் போய் ஒரு ஸ்டாப்பிங் கொடுத்துட்டு, சுமனோட வண்டியில் கொஞ்சம் சஸ்பென்ஷன் இஷ்யூ இருக்குது. ஸோ அது வந்து நேற்று ஃபிக்ஸ் பண்ண பார்த்தோம். பட் ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி தெரியல. ஸோ அங்கே ஒரு ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் வந்து சர்வீஸ் சென்டர் வந்து பார்த்து வச்சுருக்கோம். ஸோ அங்கே ஒரு விசிட் போட்டு அது என்ன இஷ்யூ சால்வ் பண்ண ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா கோரக்பூருக்கு போய் ரீச் ஆகிறது தான் இன்றைக்கி பிளானு. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் சன்ரைஸு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது சன்ரைஸ். இன்னைக்கு வந்து டே 4 ஆஃப் அவர் நேபாள் ரைட் சீரீஸ். ஸோ நாளைக்கு நம்ம பிளான் படி நம்ம வந்து நேபாள் பார்டர் வந்து கிராஸ் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து கோரக்பூரில் ஸ்டே பண்ண போகிறோம். இட் இஸ் அரவுண்ட் 451 கிலோமீட்டர்ஸ். ஸோ இங்கே லோக்கலில் வந்து ரோட் கண்டிஷன்ஸை விசாரித்து பார்த்தப்போ லோக்கலில் வந்து விசாரித்து பார்த்தப்போ ரோட்ஸ் வந்து நல்லாவே இருக்கு. ஸோ ஹனுமனா, மிர்சாப்பூர் அந்த வழியாக தான் இன்றைக்கி கிராஸ் பண்ண போனோம். எல்லாமே 4 லேன் ஹைவேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேண்டில் பாரு வாப்ளிங் ஆகுது ஃப்ரண்ட் வீலு. அது ஏதோ இது ஹோண்டா ஹைனஸில் காமன் இஷ்யூ போல் இருக்குது. வெயிட்டாக என்னான்னு தெரியல, அப்படியே குடு 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 ஆடிச்சு. ஹேண்டில் பார் விட்டா மட்டும். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்துக்கின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி கிடைக்காது. ஸோ அதனால் டே 1, 2, 3 எல்லாம் பிளேலிஸ்ட்டோட லிங்க் இந்த ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். ஸோ ஹைவே கனெக்ட் ஆகிட்டோம். Now Varanasi is 218 kilometers and Mirzapur is 156. மத்திய பிரதேஷ்ல இருந்து யூபி என்டர் ஆக போறோம். வா வாங்க பாருங்க. இது வந்து ஹனுமனா டோல் ரோடு. ஒருத்தன் வரான், நேரா வரான், இங்க ஆப்போசிட்ல குட்டு 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 குட்டுன்னு ஓடி வரான். சிரிச்சுக்கினே ஓடி வரான். சிரிச்ச மூஞ்சி அவன். ஓஹோ, ஸ்டேட் பார்டர் கிராசிங். ஸோ நம்ம இப்போ மத்திய பிரதேஷ் கிராஸ் பண்ணி யூபி என்டர் ஆயிட்டோம். ஸோ வாரணாசி இஸ் 145 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஹியர். தன்யவாத், தேங்க்யூ. अरे भाई, अरे वो सांबा इधर आओ. फुल टैंक. कहाँ गए थे भैया? हम अब गोरखपुर जा रहे हैं. हाँ. कहाँ से आ रहे हैं? रीवा से. ஸோ அப்படியே மைலேஜ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஓட வந்துட்டு 74, 75. $13.26 138354 3.54 சேவ். 31 வந்திருக்குது மைலேஜ். என்ன ஒரு 2 போரில் 20 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸா?
ரோடு. அப்புறமா ரைட் சைடில் பாருங்கள் மலை எப்படி இருக்குது. சூப்பர். அங்கே பாருங்க. ஆமாம், கோப்ரோவில் எவ்வளோ தெரியுதுன்னு தெரியல. அப்படியே இங்கே ஒரு ஓஹோ அங்கே வரைக்கும் இருக்குது ரோடு. ஸோ கோப்ரோவில் நல்லா ஸோ கோப்ரோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து இங்கே போய் அப்படி போய் அங்கே ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வரைக்கும் போகுது. வாவ், சூப்பர். ஒரு சர்வீஸ் சென்டரை பார்த்து வச்சுருக்கோம். ஸோ அது வந்து உள்ளவா வெளியவான்னு தெரியல. மேப் போட்டுக்குன்னு இன்னொரு 10 கிலோமீட்டர்ஸ். இந்த கல் நடுவில் நம்ம வண்டி போகுமா வித் லக்கேஜ்? இது என்ன? போவோம் அப்படியே போங்க. மிர்சாப்பூர் என்ஃபீல்ட் ஷோரூம் கிட்ட வந்துட்டோம். ஸோ சுமன் வந்து இப்போ அந்த வண்டியோட இஷ்யூ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அது என்னன்னு செக் பண்ணிடுவாங்க. எல்லாம் சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. स्विंग आर्म जो है ना, चिमटा में ग्रीस लगाना। क्या कह रहे हैं देखो भैया? हाँ समझ गए। नीचे ना साउंड आता है, मैंने नीचे ग्रीस लगा दी। डालने की जरूरत पड़ेगी? हाँ लगेगी। आप लोग प्लीज। ओह थैंक यू. சுமனோட வண்டி ஷோ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே ஒரு சர்க்கிளில், இந்த சர்க்கிள் வந்து ரைட்டில் ஏதோ ரெஸ்டாரண்ட் இருக்காமா. ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து இதே ரூட்டில் ரிட்டர்ன் கிளம்பிடுவோம். அதனால தான் க்ளவுஸ் போடல. ஸோ கைஸ் இங்கே வந்து மிர்சாப்பூரில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஆலு பரோட்டா நல்லா ரொம்ப இருக்குது. டெக்னிக்கல் இஷ்யூவால் கோப்ரோவில் ஆடியோ வந்து சரியாக ரெக்கார்ட் ஆகல. ஸோ இந்த ஜங்ஷனில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டு காசிப்பூர் ரீச் ஆகிறதுக்கு நாங்கள் ஸ்டேட் ஹைவே ஒன்று எடுத்துட்டோம். ரோட்ஸ் வந்து சினிக்காக தான் இருந்துச்சு. பட் ஃபுல்லாகவே ஸ்பீட் பிரேக்கர்ஸு, அதுவே கொஞ்சம் டயர்ட் பண்ணிடுச்சு. காசிப்பூர் அப்புறமா ரோடு நல்லாயிருக்கும். ஹைவே அது பச்சமாக லைட்டாக சாப்பிட்டு இன்னும் 30 கிலோமீட்டர் ரெண்டு வருஷம் தானே. டீ குடிச்சு சாப்பிட்டு போயிடலாம். அங்கே பார்க்கலாம். ஒரு சின்னதாக டீ பிரேக் பக்கோடா சாப்பிட்டுட்டு இருக்கும். இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் இப்போ வந்து 5 o'clock டைமு. இன்னும் 100 கிலோமீட்டர்ஸ் டு கோ. இருட்டாயிருச்சு. ஸோ நாங்கள் வந்து இப்போ கோரக்பூருக்கு போய்கின்னு இருக்கோம்.
ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பிளான் இருந்தது ஒரு 3 மணி 4 மணிக்குள்ளே போய் கோரக்பூர் ரீச் ஆகிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து 6 o'clock 7 o'clock. ஆஸ் பர் பிளானு, அதுக்கப்புறமா ஃபஸ்ட் ஹாஃபில் நாங்கள் கவர் பண்ண டிஸ்டன்ஸு அதெல்லாம் பார்த்தா இவ்வளோ நேரத்துக்குள்ளே நாங்கள் கோரக்பூரில் செட்டில் ஆகியிருந்துருக்கணும் மாதிரி இருந்துச்சு. பட் அங்கே வந்து ஒரு ரூட் மிஸ் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் டீவியேட் ஆனதுனால இப்போ எங்களுக்கு இன்னும் இப்போ வந்து 5:46 டைம். இப்போவே சன்செட் ஆயிடுச்சிங்க 5:46க்கு. 5 o'clockக்கே சன்செட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. இப்போ 46 minutesஸாக நாங்கள் வந்து இருட்டில் தான் வண்டி ஓட்டிக்கின்னு இருக்கோம். ரோடு கிராஸ் பண்ணுறவங்க கூட நாங்கள்லாம் கிராஸ் பண்ண ரோடு இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட்டு இப்படி பார்த்துப்போம் வண்டி ஏதாவது வருதா அப்படின்ட்டு. இங்கே வந்து எப்படின்னா நாங்கள் தான் பார்த்து போனோம், நீ பார்த்து போடா அப்படின்றாங்க. நான் இப்படி தான் போவேன் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ஹார்ன் அடிச்சா கூட கண்டுக்கிறது கிடையாது. ஸோ மேபி இன்னைக்கு நாங்கள் ரூமுக்கு போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே 8 ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ கோரக்பூர் இஸ் 73 kilometers. ஸோ இன்னும் கோரக்பூருக்கு வந்துட்டு 27 kilometers என்னமோ இருக்குது டிஸ்டன்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Day 4ஓட 4th இல்லை 5th டோல் பிளாஸா நம்ம வந்து ரீச் ஆகுறோம். கோரக்பூர் ரீச் ஆகுறது பெரிய விஷயம் இல்லை, கோரக்பூரில் ரூமை பிடிக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். இப்போ நமக்கு அதுதான் ஒரு பெரிய டாஸ்காக இருக்க போகுது. ஸோ நாளைக்கு வந்து நாங்கள் நேபாள் என்ட்ரி ஆகிடுவோம். இங்கே கோரக்பூர்லேருந்து சொனோலி பார்டர் வந்து 100 kilometers தான். ஒரு 3 hours காட்டுது கூகுள் மாத்தா. நேபாளில் வந்து என்ன பண்ண போகிறோம், அதுக்கப்புறமா என்ன பிளான்ஸ் அப்படின்றத ஸ்டே டியூன். ஃபைனலி ஒரு 4-5 ஹோட்டல் பார்த்து டயர்டாகி கோரக்பூரை ஒரு 10 ரவுண்டு சுற்றி ஏதோ ஒரு கடைசியில் ஒரு ஹோட்டலில் பார்த்து அங்கே வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த ரூம். நாங்கள் பார்த்த ஹோட்டல்லையே கொஞ்சம் சுமாரான பாத்ரூம், சுமாரான ஸ்பேஸ் இருக்கிற ரூம் தான். ஸோ எக்ஸ்ட்ரா பெட்டை ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக டெட் டயர்டு. ஆல்மோஸ்ட் 14 hours ஆச்சு. ஆல்மோஸ்ட் 14 to 15 hours 14 hours ரைடு பண்ணியிருக்கோம். வெறும் 500 கிலோமீட்டர் போல் இருக்குது. அது ஏதோ ஆஃப் ரோடு வேறு போயிட்டு மோஸ்ட் ஆஃப் தி ரூட்டு ஆஃப்டர் வாரணாசி வந்து கொஞ்சம் இன்னைக்கு டைம் கன்சியூம் ஆயிடுச்சு.